ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் ஒரு மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பெருசு நான் இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எ மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் டிஸ்கிரைப்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அண்ட் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனாக வந்து இது கொடுத்துருக்காங்க. அது என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, a ஈக்குவல் டு 8t² மைனஸ் 16t + 14. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து ஒரு ஆக்சிலரேஷனோட ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அட் t டைம் இன் செகண்ட். ஸோ டைமும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் பர் செகண்ட் அட் 6 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 25 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி வந்து 6 செகண்டில் நடந்திருக்குதா சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 35 மீட்டர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு 4 செகண்டில். ஸோ நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்கிறது 2 விதமாக நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். 10 செகண்டுக்கு அப்புறம் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அந்த பார்ட்டிகலில் அப்படின்றது கேட்டிருக்காங்க முதல்ல. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் ஆஃப்டர் 14 செகண்ட்ஸ். அந்த பார்ட்டிகல் 14 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோன்றது கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணுவோம். முதல்ல கிவன் டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத தனியாக எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? ஸோ நான் இங்கே கிவன் தனியாக எழுதிடுறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேஷன் a ஈக்குவல் டு 8t² மைனஸ் 16t + 14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் பர் செகண்ட் அட் 6 செகண்ட்ஸ். ஸோ இந்த வெலாசிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்கு 6 செகண்டில் அட்டைன் பண்ணிடுச்சு. இந்த ஆக்சிலரேஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெலாசிட்டி 25 மீட்டர் பர் செகண்ட்ற வெலாசிட்டியை 6 செகண்டில் அது அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 35 மீட்டரை வந்து அட் 4 செகண்ட்ஸ். ஸோ 4 செகண்டில் 35 மீட்டரை வந்து இந்த ஆக்சிலரேஷனில் கலந்துருக்கு. ஓகேங்களா? இது ஆக்சிலரேஷன், இது வெலாசிட்டி, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கண்டுபிடிக்க சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆக்சிலரேஷன் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதே ஆக்சிலரேஷனில் போச்சு அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ 1. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 14 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 10 செகண்டுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டி, அதாவது 6 செகண்டில் 25 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் இருக்குது. அப்போ 10 செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 4 செகண்டில் 35 மீட்டர் கடந்திருக்கு. அப்போ 14 செகண்டில் எவ்வளோ மீட்டர் கடந்திருக்குன்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே ஆக்சிலரேஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ கேஸ் 1 நம்மளுக்கு 25 மீட்டர் பர் செகண்டில் 6 செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கண்டுபிடிக்க வந்து வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல் கொஷின் வந்து கேஸ் 1 வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். ஸோ v ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். ஓகேங்களா? டைமில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது வெலாசிட்டி எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் a dt. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் a dt அப்படின்னும் போது இன்டகிரேஷன் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8t² மைனஸ் 16t + 14. ஓகேங்களா? dt. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 8t³ டிவைட் பை 3. அதாவது n+1 இங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். இன்டகிரேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். 2 இருக்கு இல்லையா? ஸோ 2 + 1 இங்கே 2 + 1. ஓகேங்களா? ப்ளஸ் 16t பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 + 1 டிவைட் பை 1 + 1 ப்ளஸ்
14 இங்கே t பவர் 0 இருக்கிறதா அர்த்தம். இங்கே t இல்லை, அப்போ t பவர் 0னா 1ன்னு அர்த்தம். அப்போ 14 into 1னா 14 தான் வரப்போகுது. t பவர் 0னா ப்ளஸ் 1 டிவைட் பை 1. ஓகேங்களா, 0 + 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் C1. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்றனால நான் இங்கே C1 போட்டு போகிறேன். செகண்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கும் போது இதே C2 நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் வேல்யூ வந்து 8t³ டிவைட் பை 3 ப்ளஸ் 16t² டிவைட் பை 2 ப்ளஸ் 14t. t 0 + 1னா 1, t பவர் 1னா t தான். கீழே டிவைடில் 1 போட்டாலும் 1 தான், இல்லைனாலும் 1 தான். ப்ளஸ் C1. இப்போ 2 டேபிள்ஸில் 16 பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வருது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 8t³ டிவைட் பை 3 ப்ளஸ் 8t² ப்ளஸ் 14t ப்ளஸ் C1. இது வெலாசிட்டியோட ஆன்சர். இது ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். சரிங்களா, இப்போ இந்த சி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் வெலாசிட்டி முழுசாக ஃபைன் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். அப்போ சி அப்படின்ற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு 6 செகண்ட் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, அப்போ அந்த 6ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் டைம் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்குது கிவன் டேட்டாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க 6 செகண்ட்ஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன் ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா, அப்போ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னன்னா v ஈக்குவல் டு வெலாசிட்டி ஈக்குவல் டு 8 into 6³ டிவைட் பை 3 ப்ளஸ் 8 into 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14 into 6 ப்ளஸ் C1. ஓகேங்களா, அப்போது இங்கே வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்சோ t ஈக்குவல் டு 6ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வெலாசிட்டி எனக்கு எவ்வளோ வருது 25 m/s. அப்போது v equal to 25 m/s and t equal to 6 seconds. இது ரெண்டுத்தையும் தான் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வெலாசிட்டிக்கு என்ன போடுவோம் நம்ம 25. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 ஈக்குவல் டு இந்த 8³ 8 into 216 டிவைட் பை 3 ப்ளஸ் 8 into 36 ப்ளஸ் 14 into 6 ஓட வேல்யூ 84 ப்ளஸ் C1. 25 ஈக்குவல் டு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 576 வருது ப்ளஸ் இந்த வேல்யூ சாரி நான் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் போட்டுட்ருக்கேன். இங்கே -16t, அப்போ இங்கேயும் -16t, இங்கேயும் -16t, மைனஸ் 288 ப்ளஸ் 84 ப்ளஸ் C1. அப்போ 25 ஈக்குவல் டு 372 ப்ளஸ் C1. C1 மட்டும் வச்சுக்கிட்டு 372 இந்த பக்கம் எடுத்து வந்தோம் அப்படின்னா 25 மைனஸ் 372 ஈக்குவல் டு C1. அப்போ C1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா C1 ஈக்குவல் டு வேல்யூ -347. ஓகேங்களா, இப்போ ஈக்குவேஷன் 1ல் இந்த சியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் C equal to -347 இன் ஈக்குவேஷன் 1. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா v equal to 80³ by 3 minus 8t² plus 14t minus 347. இந்த C1 இருக்க இடத்துல C1ஓட வேல்யூ -347 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நான் ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஓகேங்களா, வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டு ஃபைண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். அப்போ t செகண்ட்ஸ்ன்றது 10. ஓகேங்களா, அப்போ 10ன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போது சப்ஸ்டியூட்
t equal to 10 seconds in equation 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் அதை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா v equal to 8 into 10 cube divided by 3 minus 8 into 10 square plus 14 into 10 minus 347. அப்போ 8 into 1000 divided by 3. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 into 1000 divided by 3 minus 8 into 100 plus 140 minus 347. அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1659.666 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சாச்சு ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். இதுதான் வெலாசிட்டி வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 14 செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 14 செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலாவை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வெலாசிட்டி ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த வெலாசிட்டி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வெலாசிட்டியோட ஆன்சரை நான் இங்கே வந்து தனியாக எழுதிடுறேன். So velocity v equal to 1659.666 meter per second after 10 seconds. So 10 seconds அப்புறம் கிடைச்ச velocity அது. ஓகேங்களா. இப்போ நான் அழிச்சிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 14 செகண்ட்ஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேஸ் 2 டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 14 செகண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 14 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது கேஸ் 2ல் டிஸ்டன்ஸ்ன்றது எஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட் ஆஃப் வி டிடி. ஓகேங்களா. அப்போ வி டிடி அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் வியோட நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 8t cube divided by 3 minus 8t square plus 14t minus 347. ஓகேங்களா. dt நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 8t 3 plus 1 divided by 3 plus 1 minus 8t 2 plus 1 divided by 2 plus 1 plus 14t t power 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 plus 1 அப்படின்னா divided by 1 plus 1 minus 347. இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா t power 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ plus 1 அப்படின்னா divided by 1. ஓகேங்களா. ஸோ இதுதான் plus c2. போன முறை c1 வந்தது, இந்த முறை c2ன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேங்களா. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 8t power 4 divided by 4 minus 8t cube divided by 3 plus 14t square divided by 2 minus 347t plus c2. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போது 4 டேபிள்ஸில் இது 2 டைம்ஸ், 8ல் இது அடையாது. அப்போது 7 இது வந்து 7 டைம்ஸ். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ 2t power 4 divided சாரி இங்கே ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு 3 இருக்குது. அப்போது n plus 1 3 plus 1 இங்கே ஏற்கனவே 3 இருக்குது. 3 into 3 plus 1 3 into 3 plus 1 அப்படின்னா
3 into 4. 3 into 4 na 12. அப்போ 12ன்றது 3 டைம்ஸ் ஓகேங்களா 4 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் அப்போது 3 மைனஸ் 80 கியூப் டிவைடு பை 3 ப்ளஸ் இங்கே 3 டிவைடில் இருக்குது இங்கே எல்லாம் டிவைடில் இல்லை அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடுச்சு இங்கே டிவைடில் ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால அந்த 3யும் உண்டு இன்ட்டு 3 + 1 கீழேருந்து மேலேருந்து வந்த பவரையும் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து 7t² மைனஸ் 347t ப்ளஸ் C2 இது வந்து எஸ்ஸோட வேல்யூ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா இப்போ போன முறை C1 கண்டுபிடிச்ச மாதிரி இந்த முறை என்ன பண்ண போறோம்னா C2 கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ C2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர் டிஸ்டன்ஸு 4 செகண்ட்ஸில் கடந்திருக்கும் அப்போது சப்ஸ்டியூட் S equal to 35 meter and T equal to 4 seconds in இது ஈக்குவேஷன் கடைசியாக வந்த ஈக்குவேஷன் வந்து 2ன்னு வச்சுருக்கோம் அப்போ இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுருக்கோம் ஈக்குவேஷன் 3 ஓகேங்களா ஸோ அப்போ ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஸோட வேல்யூ 35 ஈக்குவல் டு 2 இன்ட்டு டைமோட வேல்யூ 4 பவர் 4 டிவைடு பை 3 மைனஸ் 8 இன்ட்டு 4 பவர் 3 plus 7 into 4 square minus 347 into 4 plus C2 சரிங்களா இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக போட்டுறேன் ஸோ டைரெக்டாக போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ ஸோ 35 ஈக்குவல் டு மைனஸ் 1276 ப்ளஸ் C2 ஸோ மைனஸ் 1276 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆக போகுது அப்போது 35 ப்ளஸ் 1276 ஈக்குவல் டு C2 அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா C2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1311 ஓகேங்களா ஸோ சியோட வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் 3 வந்து என்னவா வரும் ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 3 ஸோ ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷனை நான் இந்த இடத்துல எழுதுறேன் அப்போது S ஈக்குவல் டு 2t பவர் 4 by 3 minus 8t cube by 3 plus 7t square minus 347t plus C2 இது ஈக்குவேஷன் 4 ஓகேங்களா இப்போ போர்டு ரஃப் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் 4ல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து வெலாசிட்டிக்கு எப்படி 10 செகண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே டிஸ்டன்ஸுக்கு வந்து 14 செகண்ட்ஸ்ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ நான் ரஃப் பண்ணிடுறேன் சாரி இங்கே C2ஓட வேல்யூ போட மறந்துட்டேன் C2ஓட வேல்யூ 1311 ஸோ 1311 ஓகேங்களா ஸோ இப்போது சப்ஸ்டியூட் T ஈக்குவல் டு 14 செகண்ட்ஸ் ஸோ Tயோட வேல்யூ 14 செகண்ட்ஸ் அப்படின்றத எந்த ஈக்குவேஷனில் 4th ஈக்குவேஷனில் இன் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரிங்களா 4ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ S ஈக்குவல் டு 2 into 14 power 4 divided by 3 minus 8 into 14 power cube divided by 3 plus 7 into 14 square
சாரி கொஞ்சம் இது வருது. ஸோ 7 into 14 square minus 347 into 14 plus 1311. ஓகேங்களா? அப்போது எஸ்ஸோட வேல்யூ எனக்கு ஓவராலாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 16118.333 மீட்டர். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு மீட்டர் ஆஃப்டர் 10 seconds. ஸோ டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 14 seconds. டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 14 seconds வந்து எவ்வளோன்னா 16,188.333 மீட்டர். ஓகேங்களா, 14 செகண்ட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வெலாசிட்டி எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குன்னா 1659.666 மீட்டர் பர் செகண்ட் ஆஃப்டர் 10 seconds velocity. So velocity equal to 1659.666 meter per second after 10 seconds. ஸோ இதுதான் நம்ம 2 ஃபைண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ 1 and 2 ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.